அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் முதல்ல வணக்கம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் கொள்ள வேண்டும் என்று நான் அதேபோல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொடுக்கிறார். அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு, அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கிறார். அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்பெற்றிருக்கிறது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதோடு போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். பொறுப்புணர்வும் பொதுநலமும் அரசியல் பார்வை. சப்ஸ்கிரைப் மக்கள் பாவம் யூடியூப் சேனல். எந்த ஒரு கட்சி சார்ந்து இல்லாமல் தனித்துவமான அரசியல் பார்வை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க.